விளக்கெண்ணையில மண் சட்டி ஊறுதுங்க. இது ஒரு 10 மணி நேரம் ஊறிச்சுனா போதும். மாசம் ஒருக்கா அடுப்பை முழுகலாம். அது வந்து ஃபுல்லா சாணி வச்சுதான் முழுகணும். ஓகேங்களா? ரெண்டா போயிருச்சு. அந்த காலத்துல எல்லாம் இதுலயே தான் ஆட்டுவீங்க, ஆட்டாங்கல்ல. அவ்வளோ மக்கள்ஸ் நீட்டா ஆட்டியாச்சுங்க. பருப்பியும் ஏலக்காய் அதுக்கப்புறம் குண்டு வெல்லம் எல்லாத்தையும் போட்டு வெந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் அடசு தக்காளி வேகமாக சாப்பிட்றான். மக்கள்ஸ் இன்னும் இப்போலாம் அட்டிப்படியாக இருக்குது. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா 3200 கோடியுமே எல்லாம் ராமத்தை போட்டுட்டு போயிடுச்சுங்க. 30 சீரியல் எடுக்குன்னு சொல்லி 1500 கோடி ராமத்தை போட்டுட்டு போயிடுச்சுங்க. அப்புறம் இப்போ செம்பிளி ஆடு மேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்குது. என்ன பண்ண இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள் இன்ட்ரோவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, தமிழில் அனைத்தும் உண்மையை. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒப்பிட்டு தான் செய்ய போகிறோம். ஒப்பிட்டு செய்யறதுக்கு வந்து முதல்ல ஒரு அடுப்பு தேவைப்படுதுங்க. அதனால நம்ம ஊர் வசந்தபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண்பானை கடை போட்டிருக்கிறாங்க. அங்கே போய் ஒரு மண் அடுப்பும் வறுவல் செய்யறதுக்கு ஒரு மண் சட்டியும், இந்த 2 பொருளும் நம்மளுக்கு தேவைப்படுது. போய் வாங்கிட்டு வந்துடலாங்களா? வாங்க, நம்ம ஊர் வசந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மண்பானை கடைக்கு போய் நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம். மண் அடுப்பும் வறுவல் செய்யறதுக்கு ஒரு மண் சட்டியும். வாங்க மக்கள்ஸ் போகலாம். 15 minutes later. மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வசந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மண்பானை கடைக்கு வந்தாச்சுங்க. அண்ணன் வந்து உள்ளதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன வேலை பார்க்குறாருன்னா, அவர் வந்து டெய்லரிங்க, துணி தைக்கிற வேலை. அண்ணன் போய் ஒரு அடுப்பும் ஒரு மண்பானையை வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாங்களா? வாங்க அண்ணன் போய் மீட் பண்ணுவோம். இவர் தான் மண்பானை கடை வச்சிருக்காரு. அண்ணன்ட்ட வந்து ஒரு மண் அடுப்பும் ஒரு மண் சட்டி வாங்கிட்டு கிளம்பலாம். நம்ம ஊர் வசந்தபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோட்டுக்கும் பரமத்தி வேலூருக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய ஊர் தாங்க வசந்தபுரம். அண்ணனுடைய கடைக்கு லேண்ட்மார்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருங்க. பேக் கேமராவுக்கு போகிறேன். பிகாஸ் நம்பர் 1 வேலு பேக்கரி, அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் தாங்க நம்ம அண்ணனுடைய ஜேம்ஸ் டெய்லர்னு சொல்லி துணி கடையை வச்சிருக்காரு. அப்படி பக்கத்தில் ஒரு ரூம் போட்டு அதாவது மண்ணில் செய்யக்கூடிய மண் பொருள் எல்லாமே வச்சிருக்காரு. அடுப்பு, மண் சட்டி. இப்போ சம்மருக்கு வந்து வெய்ய பயங்கரமாக இருக்குது, அதனால மண் பானை, இதெல்லாம் பானையெல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்குதுங்க. அந்த சைடெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு இப்போ மாறிட்டாங்க, மண்பானை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாங்களா? வாங்க போகலாம். நம்மளுக்கு வந்து ஒரு மண் அடுப்பு தேவைப்படுதுண்ணா. அப்படி எடுத்துக்கலாம். நல்லதை பார்த்து ஒன்று எடுத்துக்கலாம். எவ்வளோண்ணா ரேட்டு? 150 ரூபா. 150 தானா? ஓகேண்ணா. பிகாஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மண் அடுப்பும் ஒரு மண் சட்டியும் செலக்ஷன் பண்ணியாச்சுங்க. இந்த மண் அடுப்பு வந்து 150 ரூபாங்க. இந்த மண் சட்டி வந்து 350 ரூபா. மொத்தம் ரெண்டும் சேர்த்து 500 ரூபாய்ங்க. ஓகே, இந்த ரெண்டும் நம்ம வாங்கியாச்சு. பிகாஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மண் அடுப்பும் மண் சட்டியும் வாங்கி வண்டியில் பாதுகாப்பாக ஃபிட் பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு அண்ணன்கிட்ட காசு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகேண்ணா, பாய்ண்ணா. வரோம். ஓகே ஓகே மக்கள்ஸ், வீட்டில் போயிட்டு மீட் பண்ணுவோம். 15 minutes later. மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மண் அடுப்பையும் மண் சட்டியும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் ஒரு 2 முக்கியமான விஷயம் இருக்குது, அதை பார்க்கலாங்களா? மக்கள்ஸ் இப்போ இந்த மண் அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மண் அடுப்பு வந்து நம்ம டெய்லி விறகு வச்சு எரிச்சிட்டே இருப்போம். ஹீட்டாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிடும். அது வந்து கொஞ்ச நாளைக்கு லைஃப் வரணும்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு போட்டு மொழுகணும்னா கொஞ்ச நாளைக்கு லைஃப் வருங்க. அதனால இப்போ சுண்ணாம்பு போட்டு நம்ம மொழுகி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மண் சட்டி இருக்குது பார்த்தீங்களா, வறுவல் செய்யக்கூடிய மண் சட்டி. இந்த சட்டி வந்து நீண்ட நாளைக்கு உழைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விளக்கெண்ணெயில் ஊற வைக்கணுங்க. ஒரு 10 மணி நேரம் ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோதான் ஹீட் பண்ணாலும் சட்டி வந்து விரிசல் விடாது, கொஞ்ச நாளைக்கு நின்று உழைக்குங்க. ரெண்டாவது, இந்த மண் சட்டியில் வந்து 2 கிலோ கறி வரல வறுக்கலாங்களாமா. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் சூடு ஆறாமல் அப்படியே ஹீட்டாகவே இருக்குங்களாமா. ஓகேங்களா? இந்த 2 வேலையும் நம்ம இப்போ பண்ணுவோம். சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து அடுப்பு பூசி வச்சுருவோம். விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்து இந்த மண் சட்டியை நல்லா ஊற வச்சிடலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். ரெண்டுமே கொஞ்சம் நாளைக்கு ஒரு 2 வருஷத்துக்காவது தாங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண் சட்டி வந்து 2 கிலோ கறி வறுக்கலாங்களாமா. ரெண்டாவது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து சூடு அப்படியே இருக்குங்களா. ஓகேங்களா? ஓகே. 1 hour later. மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மண் அடுப்புக்கு வந்து சுண்ணாம்பு பூசியாச்சுங்க. ஒரு 10 மணி நேரம் காய்ச்சதுனா போதும், அடுப்பு செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மண் சட்டிக்கு வந்து நல்லா விளக்கெண்ணெயை போட்டு நல்லா ஊற வச்சாச்சுங்க. விளக்கெண்ணெயில் மண் சட்டி ஊறுதுங்க. இது ஒரு 10 மணி நேரம் ஊறிச்சுனா போதும். இந்த ரெண்டுமே நாளைக்கு காலையில் ஒரு 8 மணி வரல ஊறிச்சுன்னா, இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆகுதுங்க. நாளைக்கு காலையில் ஒரு 8 மணி வரலங்கிறப்ப ஒரு 10-12 மணி நேரம் ஊறுறப்ப நம்மளுக்கு நல்லா செட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வந்து
என்னதான் விறகு வச்சு எரிச்சாலும் மண் சட்டி வந்து அவ்வளோக்கு டேமேஜ் ஆகாதுங்க. அதுக்கப்புறம் அடுப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்ணாம்புல நல்லா ஊறிக்குங்க, அது காஞ்சிக்கும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம விறகு வச்சு எவ்வளோ எரிச்சாலும் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் டேமேஜ் ஆகாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் சுண்ணாம்பு போட்டு மொழுகி விட்டுட்டுங்க. இதுக்கப்புறம் மொழுகிறப்போலாம் வந்து ஒரு மாதம் ஒருக்கா அடுப்பை மொழுகலாம். அது வந்து ஃபுல்லாக சாணி வச்சு தான் மொழுகணும். ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், நாளைக்கு வந்து ஒப்பிட்டு செய்கிறப்ப நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, பாய். காலை வணக்கம் மக்களே. The next day. காலை வணக்கம் மக்களே. மக்கள்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒப்பிட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மளிகை ஜாமானை வாங்குறதுக்காக கடைக்கு கிளம்பிட்டேங்க. அதாவது பாருங்க, ஒயர் பையோட கிளம்பிட்டேன். வாங்க, நம்ம ஊர் வசந்தபுரத்தில் தாங்க மளிகை கடை இருக்கு. போய் ஜம்முன்னு உப்பிட்டு செய்யறதுக்கு தேவையான மளிகை ஜாமானை வாங்கிட்டு வந்து ஜம்முன்னு செய்வோம். ஓகேங்களா? இன்னைக்கு உப்பிட்டு செய்ய போகிறோம். ஜாலி ஜாலி ஜாலி. மக்கள்ஸ், இது வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வீடியோக்கு மேலே போட்டுட்டேன். ஒரு வீடியோவில் கூட என் பேர் என்னங்கிறத நான் சொல்லவே இல்லைங்க மக்கள்ஸ். என் பேர் வந்து உதயாங்க. ஓகேங்களா? வாங்க மக்கள்ஸ், போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வசந்தபுரம் மளிகை கடைக்கு வந்தாச்சுங்க. போய் மளிகை ஜாமானை வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாங்களா? வாங்க மக்கள்ஸ், போவோம். 15 minutes later. மக்கள்ஸ், ஒப்பிட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா? ஓகே மக்கள்ஸ், பார்த்தீங்கன்னா பச்சை கடலைப்பருப்பு 1 கிலோங்க, அப்புறம் மைதா ஒரு 1/2 கிலோ, குண்டு வெல்லை 1 கிலோ, அப்புறம் இது கடலெண்ணெய் ஒரு 1/2 லிட்டருங்க, அப்புறம் 20 ரூபாய்க்கு ஏலக்காங்க. அம்பிட்டு தாங்க ஒப்பிட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் மக்கள்ஸ். இது வந்து டீஃபன் ஆயில் 1/2 லிட்டரு, மாற்றி சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எலுமிச்சை மிளகாய் ஜூஸ் இதெல்லாம் அது விட்டுருங்க. ஓகேங்களா? இதுதாங்க நம்மளுக்கு ஒப்பிட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள். மக்கள்ஸ், இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த பருப்பை நல்லா வந்து புடச்சிக்கணுங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய கல், மண், குப்பை, தூசி இதெல்லாம் இருக்குங்க. இப்படி நல்லா புடச்சிட்டோம்னா அதில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாகிக்கும். அப்படி புடைக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள்ஸ், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பருப்பு போட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலாசி கல்நீர் பிடிச்சோம்னா, 2 தடவை கல்நீர் பிடிச்சோம்னா போதுங்க, தண்ணியிலையும் சுத்தமாகிக்கும். மக்கள்ஸ், இப்போ 2 தடவை கல்நீர் பிடிச்ச பருப்பை வந்து நல்லா கேஸில் வேக வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. என்ன தைக்குளம் மிரட்டுற. இப்போ வந்து 1 கிலோ பருப்பு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு கல்நீர் பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுன்னா போதும், பருப்பு வந்து வெந்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆட்ட வேண்டியதான். ஓகேங்களா? ஓகே, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நல்லா தண்ணியில் கொதிக்கிட்டுங்க, நல்லா வேகட்டும். எதுக்கு உப்பு போடுறா? முக்கால்வாசி இப்போ தான் பருப்பு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வேகணும்னா உப்பு போட்டாலும் போதும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்குங்கம்மா. நீங்கள் ஒப்பிட்டு செய்கிறப்ப அந்த பருப்பு வேக வைக்கிறது பார்த்தீங்களா, வேக வைக்கிறப்ப உப்புலாம் போடாமல் இருக்கும், முழுசு சக்கரை தான் போடுவோம். கொஞ்சம் லைட்டாக ஒரு டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேகிறப்ப கொஞ்சம் கல் உப்பு போட்டுருங்க. ஓகேங்களா? எதிர்ச்சா இல்லையான்னு பாரு. இன்னும் வேகணுமா? சரி சரி, வேகட்டும். அப்படியே எடுத்து பாரு வெந்துருச்சான்னு. மக்கள்ஸ், வெந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகுதுங்க இது வேகிறதுக்கு. அது கொஞ்சம் கல்லுப்பு போட்டனால சீக்கிரம் வந்துச்சு. கரெக்டாக அளவாக பார்த்து கல்லுப்பு போட்டுங்க, அது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒப்பிட்டில் வந்து இனிப்பு தான் போடுவோம், அதாவது குண்டு வெல்லம் தான் போடுவோம், இனிப்பு போடுவோம். வேகிறப்ப வந்து துளி வேலை கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகும். 2வது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, போய் வெந்துருச்சு. இப்போ போட்டு ஆட்டுவோம். ஓகே மக்கள்ஸ், இலைய போட்டாச்சு.
மக்கள்ஸ் வாங்க குண்டு காலத்தை கொட்டலாம். இங்கே நான் தான் கொட்ட போகிறேன். தாய் காலத்துக்கு வந்து கொஞ்சம் ஆட்டுக்கெல்லாம் தீனி போடணுங்களாமா, அதனால போயிட்டாங்க. சரி நம்ம இந்த சின்ன சின்ன வேலையை செஞ்சு தருவோம். இந்த ஒரு வேலை குண்டு வேலத்தையும் நான் தாங்க கொட்டணும், போட்டு கொட்டி தள்ளிடலாம். ரெண்டாவது வந்து இந்த ஏலக்காயை கொட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு. நான் கொட்டையெல்லாம் வேண்டாம், இது ஆட்டா செக்கில் போட்டு ஆட்டுவோம் பார்த்தீங்களா பருப்பு, அதோட என்ன போட்டு இதையும் போட்டு ஆட்டிக்கலான்ட்டாங்க. அதனால இதை நான் கொட்ட தேவையில்லைங்க, செக்கில் போட்டு ஆட்டிக்கலாம். குண்டு வேலத்தை மட்டும் கொட்டலாங்களா? வாங்க மக்கள்ஸ் கொட்டுவோம். ரெண்டா போயிடுச்சு. ஐயோ எல்லாம் எறும்பு வருமே. ஒரு சாத்தினோடனே எல்லாம் ரெண்டா போயிடுச்சுங்க. செம இனிப்பா இருக்குது. இதுலேயே கெமிக்கல் கலக்குறாங்களாமா. கெமிக்கல் கலக்காம குண்டு வளமும் நல்லா நம்ம நாளைக்கு வந்து இருக்காதுங்களாமா, கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக குண்டு வளத்துல ஏதோ கெமிக்கல் கலக்காதான் கேள்விப்பட்டேங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் ஒருத்தர் சொன்னார், அப்பாவோட ஃப்ரெண்டு. எல்லாம் கெமிக்கல் தான். எத்தனை வருஷம் ஆனாலும் குண்டு வளம் கெடாது. ஏன் அதில் வந்து கெமிக்கல் கலக்குறாங்கன்னு தெரியல. ஓகே மக்காஸ், கொட்டி ரெடி பண்ணிடலாம். சரிங்க மக்காஸ், நான் நீட்டால கொட்டி முடிச்சுட்டு இதுதாங்க கொட்டணும். அப்படியே ஒரு வாழை இலையை வச்சு கொட்டலான்னு தான் பார்த்தேன், அது ஓட்டை ஆயிரு இலை. அதனால வாழை இலை மேலே ஒரு தடுத்து வச்சு நல்லா இடிச்சு தள்ளிடுவோம் குண்டு வளத்தை. ஓகே மக்காஸ், நீட்டால கொட்டி முடிச்சுட்டு வரேன். மக்கள்ஸ், ஒரு கிலோ குண்டு வெள்ளத்தையும் கொட்டி முடிச்சாச்சுங்க. நம்ம செக்கில் போட்டு பருப்பு ஆட்டுறப்ப குண்டு வெள்ளத்தையும் போட்டு ஆட்டிக்கலாம். ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ். மக்கள்ஸ், அடுத்த நிகழ்வா பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல்ல போட்டு வேவிச்சு வச்ச பருப்பு ஆட்டுறோங்க. வாங்க ஜம் ஜம்னு ஆட்டுவோம். வெய்யத பயங்கரமாக சுருக்குன்னு அடிக்குது. தாய்க்குள்ள எப்படி ஆட்ட போகுதோ தெரியல. ஆட்டி வீலவா நீட்டா ஆட்டு, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். பயங்கரமா கண்ணு கூசுதுங்க. ஆட்டுங்க. அந்த காலத்துல எல்லாம் இதுலயே தான் ஆட்டுவீங்க, ஆட்டாங்கல்ல. இப்போதான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்துல இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஆட்டாங்கல், ஏலக்காய் போடுமா, இல்லை ஏலக்காய் போட்டு ஆட்டுறாங்க. நீங்கள் இப்போ ஆட்டாங்கல்ல போட்டு பருப்பு போட்டு ஆட்டுறீங்கல்ல மக்கால்ஸ், அதுக்குள்ளே ஃபோன் வேறு வந்துருச்சுங்க. அதில் வேறு பாட்டு வேறு போடுறது, சினிமா பாட்டு, காப்பி ரைட் வந்துடும். அதை போய் கட் பண்ணிட்டு வந்தேன். என்ன பண்ணோம்னா, பருப்பு போட்டு ஆட்டிகிட்டு இருக்கிற பார்த்தீங்களா, அதுலேயே ஏலக்காய் தூக்கி போட்டாச்சு. நீங்கள் வந்து தனியாக கூட வச்சு கொட்டிக்கலாம், என்ன தெரியல. தாய்க்கிழமை வந்து செக்கில் ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டுறமில்ல பருப்பு, அதுலேயே போட்டு ஏலக்காய் போட்டு ஆட்டிக்கலான்ட்டாங்க. அதை ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதான் மக்கால்ஸ், அந்த காலத்தில் வந்து இருந்த பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டாங்கல் தான் போட்டு ஆட்டினாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் வந்து ஆச்சு எல்லாமே. இப்போ இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்நேரம் இந்த ஒப்பிட்டு செய்யறதுக்கு கிரைண்டரில் போட்டு இந்நேரம் டர்னு பொருள்னு ஆட்டி எல்லாம் அடிச்சு நொறுக்கி தெளியிருப்பாங்க. இந்நேரம் ஒப்பிட்டே சுட்டுருப்பாங்க. நாம் பார்த்தீங்களா பழைய காலத்து மெத்தேடில் ஆட்டாங்கல்ல போட்டு தான் ஆட்டி எல்லாம் ரெடி பண்ணுறோம். இது மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுனா, உடம்புல இருக்கிற கெட்ட சதை, அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைஞ்சிருங்க. வந்து உடம்பும் நல்லாயிருக்கும், கெட்ட நீர்லாம் வெளியேறிடும் வேர்வு மூலம். அதனால அந்த காலத்தில் வந்து எல்லாம் சுகப்பிரசவம் ஆச்சு. இந்த காலத்தில் யாருக்குமே சுகப்பிரசவம் ஆக மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலுக்கு 100 பேர் போனால் 90 பேர்த்துக்கு ஆப்ரேஷன் தான். ஏமா அப்படி தர என்ன பண்ணுறது? இப்போ நம்ம இந்துக்கு பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் தாங்க ஆச்சு. ஏன்னா நாங்கள் வந்து வீடு கூட்ட விட்டோம், சமையல் பண்ண விட்டோம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆட்டு ரத்தம், ஆட்டு ரத்த பொரியல், அப்புறம் குடல் கறி, இந்த மாதிரி எல்லாம் ஈரல், இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம். நல்லா எக்ஸசைஸ் பண்ணி விட்டோம். உணவு வந்து நல்லா தரமாக கொடுத்துங்க. அதனால கொஞ்சம் எப்படியோ ஒரு பாயிண்ட் ரத்தமும் கம்மியாக தான் இருக்குன்னு திட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் திட்டுன வச்சு என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி சத்தான உணவு கொடுங்க, முழுக்க இது ஆட்டு குடல், ஈரல், ஆட்டு ரத்தம், அந்த ரத்த பொரியல், இந்த மாதிரியே கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வேக வச்ச தானிய வகைகள், அந்த மாதிரி பச்சை பருப்பு இதெல்லாம் வேக வச்சு முளைகட்டுன்னு பயிர் கொடுத்தாங்க. அதனால வந்து ரத்தம் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாச்சு, சுகப்பிரசவம் ஆச்சுங்க. இந்த மாதிரி சத்தான உணவு சாப்பிட்டாவே உடம்பு நல்லா இருக்கும் போல். அது எனக்கு அதை வச்சு தான் நானே தெரிஞ்சுட்டேன். சரிங்க, தாய்க்குள்ள ஆட்டுட்டோம். சிரிப்பு வேறு வருது உண்மையை சொன்னா. சிரிச்சுக்க ஏமா என்ன ஏழை காப்பியே கிடக்குது?
அதைத்தான் நானும் சொன்னேன். பாத்தீங்களா, நான் சொன்னதுக்கு கொட்டி நான் தரேன் அப்படின்னு, அது வந்து நீ கொட்டியெல்லாம் தரக்கூடாது, நான் ஆட்டாங்கல்ல தான் போட்டு ஆட்டுவேன் அப்படின்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வதக்குங்க ஆட்ட முடியலைங்கிறாங்க. அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, நீங்களாம் வந்து கொட்டி போட்டுங்க, ஆட்டாதீங்க, இதில் போட்டு ஆட்ட முடியாது. அதான் உரல வச்சுக்கிறேன், போட்டு 2 தடவை கொட்டினா முடிஞ்சிச்சு. ஓகே மக்கள்ஸ், ஆட்டுட்டோம். இருக்கு, பேக் கேமராவில் போய் அப்படியே க்ளோஸில் உங்களுக்கு காட்டுறேன் ஆட்டுறத. இது முன்னையே செஞ்சு தந்துருக்கலாம், முட்டாச்சு மக்கள்ஸ். இப்போ மறுபடியும் நம்ம போட்டு கொட்டிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஏ ஜாலி ஜாலி ஜாலி. இந்த மாதிரி ஒப்பிட்டு செய்கிறப்ப ஏதாவது ஒரு சமையல் ஒப்பிட்டுன்னு இல்லைங்க, நம்ம எது இந்த மாதிரி ஜாலியாக வீட்டில் சமைக்கிறப்ப, அது நாமளும் சேர்ந்து சமைக்கிறப்ப, ஃபேமிலியோடு சேர்ந்து சமைக்கிறப்ப, அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸோட இது மாதிரி சமைக்கிறப்ப ஜாலியாக இருக்குதுங்க. அது என்ன தெரியல, அந்த மூமெண்ட்டு வேறு லெவலு. அதாவது நாங்கள் ஸ்கூல் 8th 10th படிக்கிறப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் 10 ரூபா 20 ரூபா போட்டு கறி எடுத்துகிட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ளே போட்டு காட்டுக்குள்ளே வச்சு சமைப்போம். அது உண்மையிலே வேறு லெவல் இருக்கும். சிலது இருக்கும், சிலது இல்லாமல் இருக்கும். வெங்காயம் கூட போடாமல் கூட சமைச்சிக்கிறோம், என்னென்னமோ பண்ணிக்கிறோம். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது டேஸ்ட்டாக இருக்குதோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறப்ப சாப்பிட்றப்ப வேறு லெவலுங்க அதெல்லாம். ஓகே மக்கள்ஸ், இது நான் கொட்டி முடிச்சிடுறேன். ஓகே மக்கள்ஸ், ஏலக்காய் கொட்டி வச்சுங்க, கொட்டி எடுத்து போட்டாச்சு. வீடியோக்குள்ள டக்குன்னு அம்மா போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, தைக்குளம் போட்டு ஆட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். கண்டிப்பாக யூடியூப்பில் வருமானம் இருந்துச்சுன்னா உனக்கு சம்பளம் பாதி தந்துடுறேன். போடு. அவ்வளோ மக்கள்ஸ், நீட்டாக ஆட்டியாச்சுங்க. பருப்பியும் ஏலக்காய் அதுக்கப்புறம் குண்டு வெல்லம் எல்லாத்தையும் போட்டு ஜம்முன்னு ஆட்டியாச்சு. இப்போ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சுங்க. இவ்வளோதான் மக்கள்ஸ், ஆட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சா வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி இன்னும் 2 செட்டு ஆட்டணும். ஓகே மக்கள்ஸ், இல்லை ஆட்டி முடிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், மொதல் செட்டு மட்டும்தான் நீங்கள் ஆட்டினது பார்த்துருப்பீங்க. இதோட இப்போ 4வது செட்டு ஃபைனலாக ஆட்டிக்கிட்டு இருக்குங்க. இதோட முடியுது, 4வது செட்டோட முடிஞ்சிச்சுங்க. ஆட்டி கிட்டத்தட்ட சங்கி போயாச்சுங்க. பார்த்தீங்கன்னா தாய்க்குளம் வந்து 2 செட்டு ஆட்டிச்சுங்க, நான் 2 செட்டு ஆட்டினேன். இல்லைன்னா முடியாதுங்க, உண்மையாலுமே இது ஆட்ட முடியலைங்க, ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஆனால் வெயில் அடிக்குது, வெயில் ஆட்டிக்கிட்டு இருக்கிற மணி 10 ஆகுதுங்க. அதனால ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று அடிச்சுட்டு மறுபடி தெம்பா கடைசி செட்டாக ஆட்டி முடிப்போம். இந்தாம்மா பிடிச்சிட எல்லாத்தையும் நல்லா ஆட்டியாச்சுங்க. அது ஏலக்காய் வாசம் கும்ம எழுப்புது, குண்டு வெல்லம், அந்த பருப்பு வாசம், ஒரு ஒப்பிட்டு இப்பவே செய்யற ஃபீலிங் ஆகுதுங்க. வேலை மை காணதான் இருக்கு, சூப்பர். இந்த ஏலக்காய் வாசம் தான் அப்படியே நாக்கில் நின்று நடனம் ஆடுதுங்க, நாக்கில் நின்று பேசுது, வேற லெவல். அவ்வளோதான் மக்கள்ஸ், எல்லாத்தையும் ஆட்டி முடிச்சாச்சுங்க. மொத்தம் 4 செட் ஆச்சுங்க. 4வது செட்டு ஆட்டி முடிச்சாச்சு. ஆட்டி முடிச்சது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்ருக்கு, காய்க்குளம் போட்டுட்ருக்குறாங்க. நீட்டாக போடுங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தாங்க நம்ம வந்து ஒப்பிட்டு செய்ய போகிறோம். ஏன்னா ஆடு போய் மேய்க்கணும், மாட்டுக்கு தீவன புல்ல இருக்கணும், கொஞ்சம் வேலை இருக்குதுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு 1 மணி 2 மணி கேட்ட ஒப்பிட்டு செய்யலாம். ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், இவ்வளோ ஆட்டி இருக்கு பாருங்க ஒப்பிட்டு செய்ய. எல்லாம் ஆட்டி முடிச்சாச்சுங்க. ஓகேங்களா? ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்து ஒப்பிட்டு செய்யலாம். ஓகே மக்கள்ஸ். A few moments later. மக்கள்ஸ், ஒப்பிட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. அதாவது பாருங்க, காய்களை வந்து உருண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 உருண்டை பிடிச்சாச்சு. ஏன்னா வெய்ய செமையா அடிக்குதுங்க, கண்ணு கூட முடிக்க முடியல. இப்போ ஃபர்ஸ்ட் மொத்தம் வந்து ஒப்பிட்டு 2 வகையாக செய்ய போகிறோம். ஒன்று போண்டா மாதிரி உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு எடுக்கிறது ஒரு வகையான ஒப்பிட்டு, இன்னொன்று வந்து தோசைக்கல்லில் வச்சு புரோட்டா மாதிரி சுடக்கூடிய ஒப்பிட்டு வந்து 2வது வகைங்க. மொத்தம் 2 வகையாக ஒப்பிட்டு செய்ய போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வகையாக வந்து பாருங்க, இலையில வந்து காய்க்குள்ள உருண்டை பிடிச்சி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து போண்டா மாதிரி போடுற ஒப்பிட்டு. ஓகேங்களா? இருங்க, பேக் கேமராவில் போய் உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். அடுப்பு ரெடி, எண்ணெய் ரெடி, மாவு நல்லா கெட்டியாகிச்சுங்க. ஓரளவுக்கு கொலை இருந்துச்சு, கொஞ்சம் அப்படியே எரிவிக்குச்சுங்க. அப்படியே உருண்டை பிடிச்சி எப்படி கேட்டாலும் ஒரு 30 உருண்டை வரும். அவ்வளோதான், ஜம்முன்னு ரெடி பண்ணி.
ஊற்றுங்க. மக்கள்ஸ் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு உள்ள சூடத்தை வச்சாச்சுங்க. அவ்வளோதான், சூடத்தை அப்படியே கொளுத்தி விட்டு அப்படியே வேற வைக்க வேண்டியதான். மக்கள்ஸ் இப்போ எண்ணெய் வந்து கடையில் வாங்கினதுங்க, டீஃபன் ஆயில். அதுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பு எடுக்கணும்னா கொய்யாலையே அம்மா உள்ளே போட்டாங்க. பாருங்க, ஒரு 10-15 செகண்ட் இருந்தால் போதும், அந்த எண்ணெயில் இருக்கிற கெட்ட கொழுப்பு இலை வந்து அந்த கொய்யால எடுத்துரும். அப்புறம் அந்த இலை எடுத்து வெளியே போட்டு நம்ம ஒப்பிட்டு சொல்ல வேண்டியதாங்க. அந்த எண்ணெயில் இருக்கிற கெட்ட கொழுப்பு இலை ஓரளவுக்கு அந்த கொய்யால வந்து ஈர்த்து எடுத்துருங்க. மகால்ஸ் அவ்வளோதான். இப்போ உருண்டை பிடிச்சி வச்ச அந்த பருப்பு, அப்புறம் நாட்டு சர்க்கரை, ஒரு இதெல்லாம் இருக்குமில்ல ஏலக்காய், இதெல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சி வச்ச அந்த பருப்பு உருண்டையை இதை எடுத்து நம்ம கரைச்சி வச்ச மைதாவில் அப்படியே ஒரு டிப் பண்ணி அப்படியே இப்படி எண்ணெய்க்குள்ளே போட்டால் முடிஞ்சிச்சுங்க. இவ்வளோ தான், சிம்பிள் மெத்தேடு. இருங்க உங்களுக்கு லாங் ஷார்ட்டில் காட்டுறாங்க. அப்படி அம்மா எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி மைதாவில் ஒரு டிப் பண்ணி நினச்சிட்டாங்களா, அவ்வளோதான். அப்படியே எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டால் முடிஞ்சிச்சுங்க. இதே மாதிரி தான் மக்கள்ஸ் ஜம் ஜம்முன்னு வெந்துருச்சுங்க. ஒப்பிட்டு இருங்க, க்ளோஸில் வரேன். அவ்வளோதான், வெந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு அடசு நல்லா பணியார மாட்ட பதுன்னு இருக்குதுங்க. வாவ் சூப்பர். அவ்வளோதான் மக்கள்ஸ், ஜம் ஜம்முன்னு. ஓகே மக்கள்ஸ், கடைசி அரசு போட்டுக்கிட்டே இருக்குதுங்க எண்ணெயில். என்னடா இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, அது வந்து புரோட்டா வடிவத்தில், அதாவது ரவுண்டாக போடுற 2வது டைப் ஒப்பிட்டுங்க. அது வந்து இப்போ வீட்டுக்குள்ளே போட போகிறேன் கேஸில். இங்கே பயங்கரமாக காற்று அடிக்குதுங்க, 2வது ஹீட்டாக இருக்குது, வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்களா, போட முடியல. அது மாதிரி நம்ம விரவு அடுப்பில் தான் செய்கிறோம். காற்று பயங்கரமாக அடிக்குது, கெட்டு போயிருதுங்க. சரி, அது மேலே இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அடுத்தது 2வது வகையான ஒப்பிட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரவுண்டாக புரோட்டா மாதிரி, அது வந்து கேஸில் உள்ளே செய்யலாம். ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், இந்த கடைசி அடசை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 2வதாக போய் அந்த 2வது ஒப்பிட்டு பார்க்கலாம், 2வது டைப் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ். பயங்கரமாக இருக்குதுங்க ஒப்பிட்டு. பாருங்க, ஃபஸ்ட்டு மெத்தேடு நீட்டாக போட்டாச்சுங்க. போண்டா மாதிரியே சுட்டா ஒப்பிட்டுங்க. மக்கள்ஸ், நம்ம இப்போ யூடியூப்பில் நேம் வந்து மாற்றியாச்சுங்க. நம்ம சேனலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. உதயா லைஃப் வேல்டுன்னு வச்சுருந்த பேரை வந்து மக்கள் 7 அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறேங்க. உங்களுடைய ஆதரவாலையும் என்னுடைய சப்போர்ட்டாலையும் யூடியூப்பில் வந்து இனிமேல் நான் ஜெயிக்க போகிறேங்க. கண்டிப்பாக ஜெயிப்பேன். என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேரையே நான் வச்சுட்டேங்க. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நான் ஜெயிக்க முடியாது. அதனால மக்கள்னு சொல்லி உங்களுடைய பேரையே வச்சுட்டேன். அந்த 7ங்கிறது வந்து என்னுடைய லக்கி நம்பருங்க. அதனால மக்கள் 7, அதாவது மக்கள் 7 மக்கள் 7 அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேரையே வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, வாங்க 2வது மெத்தேடில் புரோட்டா மாதிரி ஒப்பிட்டு போடுவோம். வாங்க மக்கள்ஸ், போகலாம். மக்கள்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சமையல் ரூமுக்குள்ளே வந்துட்டுங்க. அங்கே வந்து பயங்கரமாக காற்றடிச்சிச்சா, அதனால சமையல் ரூமுக்குள்ளே வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கேஸில் வந்து ஒப்பிட்டு சுட போகிறோம். இது வந்து மெத்தேடு 2, அதாவது ரவுண்டாக புரோட்டா மாதிரி ஒப்பிட்டு போட போகிறோம். அது எப்படி பார்க்கலாங்களா? வாங்க மக்கள்ஸ், போய் பார்க்கலாம். அவ்வளோதான் மக்கள்ஸ், தோசைக்கல்லை தூக்கி அடுப்பு மேலே வச்சாச்சு. அதுக்கு மேலே எண்ணெயை தொடவியாச்சு. அடுத்தது உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு இதை எடுத்து அப்படியே மைதாவில் டிப் பண்ணி அப்படியே தோசைக்கல்லில் வச்சு ஒரு அமுத்துனா முடிஞ்சுதுங்க. இதுதாங்க புரோட்டா ஒப்பிட்டு, புரோட்டா வடிவத்தில் போடக்கூடிய பார்ட் 2 ஒப்பிட்டு. இது மெத்தேடு 2. இந்த மாதிரி நீங்கள் சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம்.
மக்கால்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புட்டு ஒரு சைடு வந்து வெந்துருச்சுங்க. இப்போ வந்து திருப்பி போடணும். அவ்வளோ மக்கால்ஸ் அப்படி ஒவ்வொன்றா திருப்பி போட்டால் வேலை முடிஞ்சிச்சுங்க. அது ஒரே இடத்த ஒரே சைடில் வந்து இருந்துச்சுன்னா தீஞ்சு போயிடும். அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒரு 5 செகண்டு, அப்படி ஒரு 5 செகண்டு, அப்படி மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட்டுட்டு இருந்தோம்னா ஒப்புட்டு தீயாமல் டக்கு டக்குன்னு நம்ம எடுத்துடலாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே பிகாஸ் அடசை வந்து வெற்றிகரமாக எடுத்து அம்மா தாய் குளம் போடுறாங்க. பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் வச்சுங்க. டக்கு டக்குன்னு எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சுது. பாருங்க டக்குன்னு விட முடியே ஒரு சிலது வந்து தீய ஆரம்பிக்குது. டக்கு டக்குன்னு எடுத்துடணும். ஓகே மக்கள்ஸ், ஃபஸ்ட்டு அடசை வெற்றிகரமாக எடுத்து போட்டாச்சுங்க. அவ்வளோதான். ஃபைனலாக எல்லாமே சுட்டு முடிச்சாச்சுங்க. கடைசி செட்டான ஒப்புட்டும் நல்லா தோசைக்கல்ல வந்துருச்சு. அவ்வளோதான், பாத்திரத்தில் எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சதுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகேம்மா, எடுத்து போடுங்க. வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துருங்க. ஓகே மக்கள்ஸ், வெற்றிகரமாக ஒப்புட்டு செஞ்சு முடிச்சாச்சுங்க. தாய் குளத்தின் உதவியால் ஒப்புட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோவும் நிறைவு பெறுதுங்க. போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு தாய் குளம் செஞ்ச ஒப்புட்டை. ஓகேங்களா? ஓகே. சாப்பிட்றா தக்காளி வேகமாக சாப்பிட்றான். மக்கள்ஸ் இது வந்து பையன்தான், ஏன்னா பொண்ணு பேர் வச்சுக்கிறோம் திருத்தி சிந்தான்னு சொல்லி. தக்காளி வேகமாக சாப்பிடு. அவனை போட்டு சாப்பிட்டேன். மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போண்டா மாதிரி இருக்கக்கூடிய சின்ன உப்புட்டும் போண்டா உப்புட்டுங்க. இது பேர் வந்து போண்டா உப்புட்டு. இது வந்து புரோட்டா சைஸில் இருக்குதுங்க. இது வந்து புரோட்டா உப்புட்டுன்னு வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் இவர் புரோட்டா மாதிரி இருக்கக்கூடியவர் வந்து பெரிய எண்ணெய், போண்டா மாதிரி இருக்கிற ஒப்புட்டு வந்து சின்ன எண்ணெய். பெரிய எண்ணெய் சின்ன எண்ணெய் ஒப்புட்டு பேர் அப்படி வச்சுக்க வேண்டியதான். சூப்பராக ரெண்டுமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாங்களா? வாங்க மக்கள்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கல்ஸ் அமுக்கிறப்ப பஞ்சு மாதிரி போகுது. அப்படியே பன்னு இருக்குதுங்களா, பன்னு மாதிரி அப்படியே சாஃப்டாக இருக்குதுங்க. அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். மொறுன்னு இருக்குதுங்க, சூப்பராக. மக்கள்ஸ் இன்னும் இப்போலாம் அட்டிப்படியாக இருக்குது. அப்படியே இந்த ஒப்புட்டு வந்து நாக்கில் நின்று பேசுதுங்க. அப்படியே நாக்கில் நின்று டேஸ்ட்டாக இருக்குது. வேற லெவல் இருக்குதுங்க டேஸ்ட்டு. சக்கத்தான் இருக்குது. மேலே இந்த போண்டா மாதிரி இருக்கிற ஒப்புட்டு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குங்க. அடுத்தது புரோட்டா வடிவில் இருக்கக்கூடிய ஒப்புட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்களா? இருங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். புரோட்டா வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒப்புட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்களா? பயங்கர சூடாக இருக்குதுங்க. ஆறி போனதை பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாமே சூடாக தான் இருக்குது. இது கொஞ்சம் ஆறி இருக்குது. மக்கால்ஸ் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது வந்து போண்டா வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒப்புட்டு. இது வந்து புரோட்டா வடிவத்தில் இருக்கக்கூடிய ரவுண்டாக இருக்குதுங்க. புரோட்டா வடிவத்தில் இருக்கிற ஒப்புட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்களா? ஓகே, ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. எதுவும் அந்த வடிவம் போதா வேறு மாதிரி இருக்குது. அது உருண்டையாக இருக்குது, இது வந்து ரவுண்டாக இருக்குது. அவ்வளோதான் மக்கள்ஸ், சூப்பராக இருக்குதுங்க. ஒரே வரியில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா டேஸ்ட்டு உச்சக்கட்டமாக இருக்குதுங்க. இப்படி சாப்பிட்றப்ப அப்படியே கபாலத்தை பொழந்துக்கிட்டு அப்படியே மூளைக்குள்ளே போய் இன்னொன்று எடுத்து சாப்பிட்றான்னு சொல்லுது. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஓகேங்களா? வேறு லெவல் இருக்குது. அடுத்தது தாய் குளத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம் டேஸ்ட்டு. அடுத்தது அப்பாவையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க 2 பேர்த்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லட்டும். அதோட அப்படியே வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே மக்காஸ், நான் அப்படி இதை சாப்பிட்றேன். மக்கால்ஸ் இப்போ அப்பாவுக்கு வந்து ஒப்புட்டு கொடுத்துருக்குறேங்க. 2 வகையான ஒப்புட்டும் கொடுத்துருக்குறேன். அந்த ரவுண்டாக இருக்கிற போண்டா மாதிரி இருக்கிற ஒப்புட்டும் கொடுத்துட்டேன். புரோட்டா வடிவத்தில் இருக்கக்கூடிய 2வதாக செஞ்ச அந்த டைப் இருக்கிற ஒப்புட்டு கொடுத்துருக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லிட்டு வரம்பொருள் எப்படி இருக்குது டேஸ்ட்டு? ஓகே,
நல்லா இருக்கா? அட்ராஸ்டாக இருக்குது அட்ராஸ்டாக. ம். சாப்பிட்டு பார்க்காமன்னு சொல்கிறீங்களே, சாப்பிட்டு பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணி சொல்லணும். நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். அதெல்லாம் நல்லா இருக்கு அட்ராஸ்டாக. நல்லா இருக்குதா? அந்த காலத்துல செஞ்சுருக்கிறீங்களா? இந்த காலத்தில் பாட்டி ஊரில் செஞ்சாங்க, நல்லா இருந்தது மாதிரி தான். ம். நல்லா அப்போ வாட்டவே இருக்குது. அதான் சரி, ஓகே. நல்லா சரி, பொறுமையாக சாப்பிடுங்க. நல்லா இருக்கட்டா. ஓகே. அம்மா வந்து குளிக்க போயிருக்கிறாங்க, அப்பா வந்து இப்போ சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்ட்டாங்க. அம்மா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு வச்சுட்டு நல்லா இருக்குதா என்ன ஏதுங்கிறத அவங்க தான் சமைச்சாங்க, தாய்கள் தான் சமைச்சாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி அப்புறம் இவர் தாங்க என்னுடைய தந்தையார் பரம்பொருள். பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சரி. எங்கள் அப்பா பற்றி சில வரலாறு ஹிஸ்ட்ரி வந்து சொல்லி ஆகணும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 3200 கோடிக்கு சொந்தக்காரருங்க என் தந்தையார். என்ன பண்ணாப்பிலிங்கன்னா ஒரு 150 லாரி போட்டாப்பிலிங்க, அப்புறம் ஒரு 75 போர் வண்டி போட்டாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு 15 ஹோட்டலு கட்டி விட்டாப்பிலிங்க. அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட்டு அப்படி இப்படின்னு போய் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா 3200 கோடியுமே எல்லாம் ராமத்தை போட்டுட்டு போயிடுச்சுங்க. 30 வருஷத்துக்கு முன்னே எல்லாத்தையும் முடிச்சிட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக சோஃபாவில் கட்டமோட்ட சட்டையை போட்டு உட்காந்துக்கிட்டு 2 வகையான ஒப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறாப்பிலிங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. மடி சம்பாரிச்சிக்கலாம். நம்ம என்ன சாதாரண பரம்பரையா? எப்படி சம்பாரிச்சிருப்போம், மடியை அழிப்போம், சம்பாதிப்போம். அவ்வளோதான் மக்கஸ், விடுங்க சம்பாரிச்சிக்கலாம். அவ்வளோதான். சரி, அப்பா சாப்பிட்டு ஜாலியாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது தாய்க்கிழவி சாப்பிட சொல்லலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மக்கள்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தாய்க்கொலை குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒப்பிட்டு அவங்க தான் செஞ்சாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்தாங்க தாய்க்கிழமை 2 வகையான ஒப்பிட்டு செஞ்சுருக்கிறீங்க. போண்டா மாதிரி ஒரு ஒப்பிட்டு, அதுக்கப்புறம் புரோட்டா மாதிரி ஒரு ஒப்பிட்டு, ரவுண்டாக ஒரு ஒப்பிட்டு, உருண்டையாக ஒரு ஒப்பிட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா தாய்க்கோலத்தை அந்த ஒப்பிட்டு செய்ய வைக்கிறதுக்கு அனுமதி வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஒப்பிட்டு செய்ய வரமாட்டேன்ட்டாங்க. எப்படியோ ஒன்று கெஞ்சி ஒப்பிட்டு செய்ய வச்சுட்டேன். ஏன்னா தாய்க்கிழமை பயங்கரமான ஆள், ஒப்பிட்டு செய்யறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. ஆமாங்க. எப்படி இருக்குது? சூப்பராம்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னேங்க ஒரு 1500 கோடி பணம் இருந்துச்சுங்க. கொண்டுகிட்டு போய் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், ஒரு சீரியல் எடுக்கிறேன்னு சொல்லி 1500 கோடி ராமத்தை போட்டுட்டு போயிடுச்சுங்க. அப்புறம் இப்போ செம்பிளி ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்குது. என்ன பண்ணுறதுங்க? அது ஒழுங்கு சம்பாதிச்சிடலாம். எங்கே போயிருந்தேன்? ஓகேங்க. போன ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா? அந்த இது வந்து அந்த வீடியோவில் ஒப்பிட்டு போட்டிருப்போம். அதில் வந்து என்ன போட்டிருக்கோன்னா 1000 வருஷம் பழமையான கோயிலும் ஒப்பிட்டு செய்கிறதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். அதில் வந்து எங்கள் அம்மா இருந்தாங்க. ஆமாங்க, அந்த வீடியோவில் அம்மா இருந்தாங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் தரேன். சரி, ஓகே மக்கள்ஸ், அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு நான் நம்புறேங்க. ஜாலியாக இருந்துச்சுங்களா? இனிமேல் வர வீடியோ எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக தரேன். ஓகேங்களா? நீங்கள் நம்பலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்கள்ஸ், அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். பாய். என்னுடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா பெரிய சாமிங்க, அம்மா பேர் பூங்குடி, என் பேர் வந்து உதயாங்க. என்னுடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னா இந்துமதி. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க. பாப்பா பேர் வந்து லக்ஷியா அதிதி. ஓகேங்களா? ஓகே மக்கள், இதுதான் எங்களுடைய ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி. இனிமேல் ஜாலியாக பண்ணுவோம். ஒவ்வொரு வீடியோவும் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வர முயற்சிக்கிறேன். ஓகே மக்கள்ஸ், அனந்தன் பாய் உதயா பாய். மக்கள் 7 யூடியூப் சேனல்ஸ்.